உதைபந்தாட்டத் துறையில் வடக்கிற்கு பெருமை சேர்த்த சூசைப்பிள்ளை ஆண்டனி பிள்ளை உதைபந்தாட்டத்தை தேசிய ரீதியில் கொண்டு சென்று வெற்றி வாகை சூடிய மன்னன். யாழ் பரியோவான் கல்லூரியின் மாணவன். இன்றும் வடக்கில் துடிப்பான இளைஞர்களின் விளையாட்டுத்திறன் விருத்தியில் அதிகம் கவனம் செலுத்தி தானும் இளையவர் போல சுறுசுறுப்பாக விளையாடும் ஆற்றல் படைத்தவர். முதலில் இந்தியாவிற்கு சென்று உதைபந்தாட்ட போட்டியில் வெள்ளி பெற்றவர். 1951 யாழ்ப்பாணம் பாசையூரில் பிறந்த இவர் யாழ்ப்பாணம் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் கல்வி கற்றார். 1966 செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் 2ஆம் பிரிவில் கால்பந்தாட்ட அணியிலும் 1967 தொடக்கம் 1971 வரையான 5 வருடங்கள் 1ஆம் பிரிவு அணியிலும் இடம்பெற்றார். ஆரம்பத்தில் இடது மத்தியகள வீரராக விளையாட ஆரம்பித்து மத்தியகள வீரராகவும் இடதுகரை முன்னணி வீரராகவும் பின்னர் இடதுகரை உள் முன்னணி வீரராகவும் விளையாடினார். 1968 யாழ் மாவட்ட இளைஞர் கால்பந்தாட்ட அணியின் தலைவராக கடமையாற்றிய இவர் போட்டியொன்றின் போது இவரது விளையாட்டு திறமையை பார்வையுற்ற அப்போதைய பாடசாலை அணியின் பயிற்றுவிப்பாளர் ஆல்பர்ட் சேர் பெர்னாண்டோ இவரை இலங்கை பாடசாலைகள் அணியின் குழாமில் இணைத்துக் கொண்டார். 1969 இந்தியா இலங்கை விளையாட்டுப் போட்டிகள் சென்னையில் நடைபெற்ற போது இந்திய அணியை வெற்றி கொண்டு சாம்பியன் ஆகியது. இவ்வாறு இளமை தொடக்கம் கால்பந்தாட்டத் துறையில் தடம் பதித்த ஆண்டனி பிள்ளை அவர்கள் இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் உபதலைவராகவும் சர்வதேச உதைபந்தாட்ட சம்மேளனத்தினுடைய தலைவர்களில் ஒருவராகவும் யாழ்ப்பாணம் உதைபந்தாட்ட லீக்கின் தலைவராகவும் பாசையூர் ஆண்டனிஸ் அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் என பல்வேறு கால்பந்தாட்டத்துறை சார்ந்த பதவிகளை வகித்தார். இவ்வாறு பல்வேறு உதைபந்தாட்ட சாதனைகளை படைத்த சூசைப்பிள்ளை ஆண்டனி பிள்ளை அவர்களுக்கு டானின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றோம்.